நீட்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சொன்னது என்ன? ஏழை எளிய மாணவர்கள் இந்த தேர்வு எழுதுவதன் மூலம் மருத்துவ படிப்பிற்கு செல்லலாம், அவருடைய கனவு நிறைவேறும். ஆனா உண்மை நடந்தது என்ன? நடைமுறையில் நீட்டு தேர்வு வந்ததற்கு பின்னால் இதுவரை எந்த ஏழை மாணவனோ, எந்த கிராமப்புற மாணவனோ, எந்த வசதியற்ற மாணவ குடும்பத்தில் பிறந்த மாணவனோ யாருக்குமே நீட்டு தேர்வில் வெற்றி பெற முடியவில்லை. கோச்சிங் சென்டருக்கு போகாமல் தேர்வு எழுதி செலக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லுங்க. அந்த லிஸ்ட வெளியிடுங்க அண்ணாமலை. சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நீட்டு தேர்வு கொண்டு வரப்பட்டது ஒரு கார்பரேட் டிசைன். அங்கு தேர்ச்சி பெற்றாதான் நீட்ல தேர முடியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு நிலைமையை ஏற்படுத்தி அதன் மூலம் சம்பாதனைக்கு வழி ஏற்படுத்தியதுதான் மோடி அரசனுடைய ஒரு சாதனை. மாணவர்களுக்கு அது எதுவுமே கிடையாது. எனவே ஏழை எளிய மாணவர்கள் படிப்பதற்கு உதவுவதற்காக நீட்டு கொண்டு வரப்படவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஒரு அறிக்கை விடுறாரு. இதெல்லாம் வழக்கு என்று சொல்லி தமிழக அரசு ஒரு நாடகம் பிடிக்கிறது. அவருக்கு எல்லாமே நாடகம் தான். அவரு சினிமா, மத்த எல்லாரும் நாடகம். ஏன்னா திமுக என்ன சொன்னது? நாங்கள் ஆட்சி வந்தவுடன் ஒரு கையெழுத்து மூலமாக ஒழிப்போம். ஆமா சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? சட்டம் கேட்டுனாங்க, ஒப்புதல் தரல, டிலே பண்ணாங்க. அப்ப நீ யாரை நோக்கி பாயணும்? இந்த ஆளுநரை நோக்கி பாயணும். அறிக்கை கொடுத்திருக்கிறீங்களா? இல்ல இந்திய ஒன்றிய அரசு அதை கடப்புல போட்டு வச்சிருந்தா ஏதாவது பேசுறீங்களா? 35 மாத காலமாக எதற்காக இந்திய அரசு இதை கிடப்பில் வைத்திருந்தது அப்படின்னு கேள்வி கேளுங்க விஜய். அப்பதான் நீங்க வந்துட்டு உங்களுடைய கொள்கை எதிரியை எதிர்ப்பதாக அர்த்தம். வணக்கம் தோழர்களே. ரோச செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட விலக்கு கோரிய அந்த சட்ட வரைவை குடியரசுத் தலைவர் நிராகரித்ததை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பது என்று தமிழக அரசு நேற்று கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக நான் கருதுகிறேன். இப்பொழுதுதான் ஆளுநர் எடுத்த முடிவுகளுக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் மிகச் சரியான அரசமைப்பு ரீதியான அந்த அதிகாரங்கள் தொடர்பான தெளிவான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய ஜனநாயக உரிமையை காத்திருக்கிறது. அந்த உரிமை மீட்கப்பட்டதற்கு தமிழக அரசும் முதல்வர் ஸ்டாலினும் முக்கியமானவர்கள், பாராட்டிற்குரியவர்கள், பாராட்டுகிறேன். ஏனென்றால் சில தோழர்கள் உங்களுக்கு ஸ்டாலினை பாராட்ட மனமில்லையா என்றெல்லாம் கேட்டார்கள். எனக்கு எது முக்கியத்துவம் வாய்ந்ததாகப்பட்டதோ நான் அதை சொன்னேன். ஏனென்றால் அந்த கடமையை அவர்கள் செய்ய வேண்டும். முக்கியத்துவம் வாய்ந்தது தமிழ்நாட்டு மக்களினுடைய ஜனநாயக உரிமை. அவர்கள் தேர்ந்தெடுத்த அரசை இயங்க விடாமல் செய்யக்கூடிய ஆளுநரை வைத்து பாஜக மோடி அரசு செய்யக்கூடிய சூழ்ச்சி முறியடிக்கப்பட்டதைத்தான் நான் ஒரு வெற்றியாக, மக்களின் வெற்றியாக நான் கருதி நான் பேசினேன். இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றுமில்லை. இங்கே முக்கியமாக கவனிக்கத்தக்கது, இதில் நாம் வெற்றி பெறுவோமா? வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்படி ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றத்திலிருந்து வர வேண்டும். ஏன் என்று கேட்டால், ஒரு கல்வியை பொறுத்த அளவில் மாநிலத்துக்கு இருந்த அதிகாரம் தான் 1975ஆம் ஆண்டு அவசர நிலை காலத்தில் அது பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது, கன்கரண்ட் லிஸ்ட். அந்த கன்கரண்ட் லிஸ்டுக்கு மாற்றப்பட்டவுடன் அதில் ஒன்றிய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். ஆனாலும் ஒன்றிய அரசு நிறைவேற்றிய சட்டத்தை ஏற்பதும் நிராகரிப்பதும் மாநில அரசுடைய உரிமைக்கு உட்பட்டது. ஏனென்றால் அது பொதுப்பட்டியலில் இருக்கிறது. எனவே இந்த அடிப்படையை கொண்டுதான் இந்த வழக்கு தமிழக அரசு தொடுக்க போகிறது. இதுல கவனிக்கணும், இந்த முடிவை சொல்வதற்கு, உங்களுடைய சட்ட வரைவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை குடியரசுத் தலைவர் சொல்வதற்கு 35 மாதங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி செப்டம்பர் 2021 நிறைவேற்றப்பட்ட, திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நிறைவேற்றப்பட்ட சட்ட வரைவை ஆளுநர் கிடப்பில் போட்டு அவர் கேள்வி எல்லாம் எழுப்ப, அதற்கப்புறம் இங்க வந்துட்டு ராஜன் முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜன் தலைமையில் ஒரு குழு அமைத்து அந்த அறிக்கையெல்லாம் சேர்த்து அதன் பிறகு பதிலளித்து அதன் பிறகு ஒரு கிடப்பில் போட்டு அதற்கப்புறம் அவர் ஆளுநருக்கு அனுப்பி, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி, அதற்கு பிறகு குடியரசுத் தலைவர் இவ்வளவு காலம் கழித்து இதை சொல்லுகிறார்.
ஏன் இவ்வளவு காலம் கடத்துறாங்க? எங்களை ஒண்ணும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்றது ஒண்ணு, உள்துறை அமைச்சகம் சொல்றதுதான் அவங்க சொல்ல போறாங்க. இன்னொன்னு, அப்படி உடனே பதில் சொல்லியிருந்தா இந்நேரம் இதுக்கும் வந்துட்டு ஒரு சட்ட ரீதியான தீர்வு கண்டிருப்போம். இன்னும் பல பேர் செத்திருக்க மாட்டாங்க. அதான் ரொம்ப முக்கியம். நீட்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சொன்னது என்ன? ஏழை எளிய மாணவர்கள் இந்த தேர்வு எழுதுவதன் மூலம் மருத்துவ படிப்பிற்கு செல்லலாம், அவருடைய கனவு நிறைவேறும். ஆனா உண்மை நடந்தது என்ன? 2017 முதல் இதுவரை நடைமுறையில் நீட்டு தேர்வு வந்ததற்கு பின்னால் இதுவரை எந்த ஏழை மாணவனோ, எந்த கிராமப்புற மாணவனோ, எந்த வசதியற்ற மாணவ குடும்பத்தில் பிறந்த மாணவனோ யாருக்குமே நீட்டு தேர்வில் வெற்றி பெற முடியவில்லை. யார் வெற்றி பெற்றார்கள்? யாரெல்லாம் கோச்சிங் கிளாஸுக்கு போனாங்களோ, 2 லட்சம் 3 லட்சம் கட்டினாங்களோ அவர்களால தான் வெற்றி பெற முடிஞ்சது. அப்படிப்பட்டவர்கள் தான் சேர்ந்திருக்கிறாங்க. இல்ல பணம் உள்ளவங்க சேர்ந்திருக்கிறாங்க. நெகட்டிவ் மார்க் அப்பியர் ஆனா கூட போதும், சீட் இருந்ததுன்னா சீட்டை கொடுக்கலாம். அது அந்த கல்லூரிகளுக்கு ப்ரெரோகேட்டிவ், அவங்களுடைய உரிமை. அப்படிதான் கொடுத்தாங்க. யாரும் இந்த சொல்றாருல அண்ணாமலை வந்துட்டு எவ்வளவு கிராமப்புற இளைஞர்கள், கிராமப்புற மாணவர்கள் பள்ளி, அதாவது இதுல என் நீட்ல சேர்ந்திருக்கிறாங்க தெரியுமா? தெரியும்னா சொல்லு. என்னுடைய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். நீட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களில் யாராவது இந்த கோச்சிங் சென்டருக்கு போகாமல் தேர்வு எழுதி செலக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லுங்க. அந்த லிஸ்ட வெளியிடுங்க அண்ணாமலை. சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நீட்டு தேர்வு கொண்டு வரப்பட்டது ஒரு கார்ப்பரேட் டிசைன். இத ஒரு தேர்வுன்னு வச்சு அதன் மூலம் கோச்சிங் கேம்ப் நடத்தி 3 லட்சம் 4 லட்சம் ஷார்ட் கோர்ஸ், கிராஷ் கோர்ஸ், அப்படி இப்படிலாம் சொல்லி அந்த தேர்வுல தேறிதான் அந்த அங்க தேர்ச்சி பெற்றாதான் நீட்ல தேர முடியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு நிலைமையை ஏற்படுத்தி அதன் மூலம் சம்பாதனைக்கு வழி ஏற்படுத்தியதுதான் மோடி அரசனுடைய ஒரு சாதனை. மாணவர்களுக்கு அது எதுவுமே கிடையாது. அவன் பிளஸ் 2ல வந்துட்டு பெருசா மார்க் எடுக்கலனாலும் பரவாயில்ல, இதுல பாஸ் பண்ணி இருந்தா இதுல எடுக்கிற மார்க் தான் அங்க கணக்கு. அது என்ன விதமான தேர்ச்சி? இங்க அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த மிகப்பெரிய கல்வியாளர் முனைவர் கலாநிதி ஒரு கேள்வி கேட்டாரு. இந்த நீட்டு தேர்வுக்கும் அவன் படிக்க போற மருத்துவ கல்விக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது சொல்லட்டும் அப்படின்னாரு. நீட்டு தேர்வு எதுக்கு? எலிஜிபிலிட்டி டு ஜாயின் MBBS. அந்த MBBS படிக்கிறதுக்கான ஒரு எண்ண ஓட்டம், ஒரு ஆர்வம் அந்த மாணவனுக்கு இருக்கிறத எங்க இருந்து நீட்டு தேர்வு உறுதி செய்து அப்படின்றத சொல்லுங்க. 2வது, நெசட் என்று சொல்லக்கூடிய நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் என்று சொல்லக்கூடிய அந்த நெசர்ட்டுக்கும் மருத்துவ கல்விக்கு என்ன சம்பந்தம்? இந்த 2 கேள்வியை கேட்டார். தொலைக்காட்சி நிகழ்ச்சியில கேட்டார். பதில் இல்லை. ஏன்னா அவனுடைய நோக்கம் ஏழை மாணவன் படிக்கணும்ன்றது இல்ல. இந்த மிகப்பெரிய அளவுல கோட்டால இருக்கு இல்லைங்களா, அங்க இருக்கக்கூடிய அந்த பயிற்சி மையங்கள் இங்கெல்லாம் கூட வந்துருச்சு, இப்ப முளைச்சிருச்சு. நாடு முழுவதும் கோச்சிங் சென்டர்ஸ். அவங்க சம்பாதிக்கணும் பணம், ஒரு முதலீடுகளுக்கான வாய்ப்பு. அதன் பிறகு என்ன, பிரைவேட் காலேஜஸ் எல்லாம் நிரப்புறதுக்கு, இடங்களை நிரப்புறதுக்கு இது ஒரு காரணம். இதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட கல்விக்கூடங்கள், மருத்துவ கல்லூரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் போய் நீங்க சேர்ந்துக்கங்க. அதனாலதான் ஒரு நேஷன் ஒரு தேர்வுன்னு சொல்லி அதை கொண்டாந்தாங்க. நல்லா கவனிக்கணும் நீங்க. இது முதலீட்டுக்கான ஒரு திட்டம் அப்படின்றத நித்தி ஆயோக் தனது தளத்திலேயே சொல்லி இருக்குது. அதை நான் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில, பல தொலைக்காட்சி நிகழ்ச்சியில நான் எடுத்து சொல்லி இருக்கேன். எனவே ஏழை எளிய மாணவர்கள் படிப்பதற்கு உதவுவதற்காக நீட்டு கொண்டு வரப்படவில்லை. எனவேதான் தமிழக அரசு சொல்லிச்சு. அது ஒருத்தர் 2 பேர்ல, நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜன் தலைமையிலான குழு சற்றப்ப 86,000 பேரிடமிருந்து கருத்துக்களை பெற்று ஆராய்ந்துதான் அந்த சட்ட வரைவு நிறைவேற்றப்பட்டு அது பிறகு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு அவர் கிடப்புல வச்சிருந்து அதற்கு பிறகு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி குடியரசுத் தலைவர் அதை அப்படியே 35 மாசம் 3 வருடம் வைத்திருந்து விட்டு அதை நாங்க ஏற்கலன்னு சொல்லி இப்ப சொல்றாங்க. இப்ப நம்ம சட்ட போராட்டத்தை தொடரணும். இதான் முக்கியம்.
இதுல மாநில அரசுடைய உரிமை. இது வரைக்கும் இதுல எவ்வளவு பேர் சத்தாங்க, எல்லா லிஸ்டையும் எடுத்துட்டு போயிட்டு கொடுக்க போறோம். புரியுதுங்களா? எவ்வளவு ஏழை எளிய மாணவர்கள் நல்ல மார்க் வாங்கின, பிளஸ் டூல மார்க் வாங்கினவங்க, அனிதால ஆரம்பிச்சு அங்க ராஜஸ்தான்ல கோட்டால தங்கி படிச்சு பாஸ் பண்ணணும்னு நினைச்சவங்க எவ்வளவு பேர் செத்து இருக்கிறாங்கன்ற மொத்த லிஸ்டையும் தமிழக அரசு கொடுக்க போகுது. அப்பதான் தெரியும் இது ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவிச்சா இதுக்கு மருத்துவ படிப்புக்கு என்ன சம்பந்தம். உள்ளபடியே நீட்டு தேர்வை அதற்கு முன்னால் முதலில் வழக்காக சென்ற போது உச்ச நீதிமன்றம் நீதிபதி அல்டாமஸ் கபீர் தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதை அரசமைப்பிற்கு எதிரானது என்று நிராகரித்தது. அதுல முக்கியமா வாதிட்டவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் பராசரன். அவரு வேலூர் மருத்துவக் கல்லூரி சார்பா வாதிட்ட போது அவர் முன்னெடுத்த வாதங்கள், இப்படி ஒரு தேர்வு முறை கூடாது, இது சுதந்திரத்தை பறிக்கிறது என்று சொன்னார். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு இது அதுல இருக்கக்கூடிய ஒரு அந்த டிசன்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஒரு நீதிபதி இல்ல ஒன்றிய அரசு அதை செய்யலாம்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்தாரு. அதை வச்சுக்கிட்டு தான் அதை நடைமுறைப்படுத்துறாங்க. உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கிடையாது. இன்னைக்கும் அது மேல்முறையீடு இருக்கு. எனவே அதெல்லாம் இப்ப சேர்த்து இப்ப விசாரிக்கப்படும். மேபி இதுவும் ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகலாம். சட்ட போராட்டத்தில் நம் காலகட்டத்தை நிர்ணயிக்க முடியாது. எனவே மக்களே, எடுக்கக்கூடிய முயற்சிக்கு தடையை எப்படியெல்லாம் ஏற்படுத்துறாங்கன்றதை நீங்க பாருங்க. நீட்டு தேர்வனுடைய நோக்கம் உண்மையாக இருந்தால் அந்த கேள்வித்தாள் எங்க இருந்து எந்த அடிப்படையில் அது தீர்மானிக்கப்படுகிறது என்பதனை முதலில் சொல்ல வேண்டும். நெசட் நிர்ணயிக்கிறது எப்படி மற்றவங்களுக்கு தெரியும். சரி, எல்லாருக்கும் சிபிஎஸ்இ படிச்சவனுக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? சிபிஎஸ்இ படிச்சவனு ஏன் கோச்சிங் சென்டருக்கு போனா, ஏன் போனா சொல்லுங்க. அப்போ இதனுடைய நோக்கம் பணம் சம்பாதிக்கிறது தான். மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள் வந்துட்டு மருத்துவர் ஆகக்கூடிய அவங்களோட கனவை சிதைக்கிறது தான். அதனால்தான் இவ்வளவு தற்கொலைகள் நிகழ்ந்துச்சு. இல்லாட்டி இன்னைக்கு இருந்தா அனிதா அன்னைக்கு வந்துட்டு ஒரு ஓராண்டு காலம் பயிற்சி பெற்ற ஒரு மருத்துவரா இருந்திருப்பாங்க. போச்சே, எவ்வளவு பேரு கம்மியான மார்க் வாங்கினவன் நீட்டு தேர்வுல அவங்க அப்பாருக்கு பணம் இருந்தது, போய் சேர்ந்தான். நல்ல மார்க் எடுத்தவன், ஆனா போதுமான அளவுக்கு இடம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு மார்க் இல்ல, அவங்க அப்பாருக்கு பணம் கட்ட வசதி இல்ல, செத்தான். இது மாணவனே சொன்னா. எவ்வளவோ இருக்கு. எல்லாத்தையும் நீதிமன்றத்தில் சொல்ல போகுது தமிழக அரசு. இதுதான் இதனுடைய வரலாறு. இப்படிப்பட்ட நிலையில் நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஒரு அறிக்கை விடுறாரு. இதெல்லாம் வழக்கு என்று சொல்லி தமிழக அரசு ஒரு நாடகம் பிடிக்கிறது. அவருக்கு எல்லாமே நாடகம் தான். அவரு சினிமா, மத்த எல்லாரும் நாடகம். என்ன அறிவு ஒண்ணுமே புரியல. ஏன்னா திமுக என்ன சொன்னது, நாங்கள் ஆட்சி வந்தவுடன் ஒரு கையெழுத்து மூலமாக ஒழிப்போம். ஆமா சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சட்டம் ஏற்றுனாங்க, ஒப்புதல் தரல, டிலே பண்ணாங்க. அப்ப நீ யாரை நோக்கி பாயணும்? இந்த ஆளுநரை நோக்கி பாயணும். அறிக்கை கொடுத்திருக்கிறீங்களா? இல்ல இந்திய ஒன்றிய அரசு அதை கடப்புல போட்டு ஏதாவது பேசுறீங்களா? இன்னைக்கு அவங்க நிராகரிச்சுட்டு இவங்க வழக்குக்கு போறேன்னு சொல்லும் போது அது டிராமாவா? அப்ப இவ்வளவு காலம் நடந்ததெல்லாம் என்ன மிஸ்டர் விஜய்? அதெல்லாம் சினிமாவா? ஒண்ணுமே புரியல உங்களுடைய இது. நீங்க தானே தமிழக அரசு நிறைவேற்றி அந்த சட்டத்தை வரவேற்றீங்க. நீட்டு தேர்வில் இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு கோரி நிறைவேற்றப்பட்ட சட்ட வரையறையை வரவேற்றீங்களா இல்லையா? வரவேற்றது மட்டுமல்ல, அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இவரே பேசுறாரு, நான் கூட இவர் பரவாயில்ல நல்லா சிந்திக்கிறாரு அப்படின்னு நினைச்சதுக்கு அது ஒரு காரணம். அவர் சொன்னாரு, பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னதும் விஜய் தான். அப்போ அவருக்கு நல்ல அட்வைஸ் இருந்திருக்கிறாங்க போல, நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசினாரு. அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் அனுப்பி விட்டாரு போல. இப்ப யாரும் இல்லை. இப்ப அதுக்கு டிராமா இப்படிதான் பேசுறாரு அவரு. புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க எதையுமே. 35 மாத காலமாக எதற்காக இந்திய அரசு இதை கிடப்பில் வைத்திருந்தது அப்படின்னு கேள்வி கேளுங்க விஜய். அப்பதான் நீங்க வந்துட்டு உங்களுடைய கொள்கை எதிரியை எதிர்ப்பதாக அர்த்தம். இல்லாட்டி சும்மா பூசி மொழிவிட்டு அப்படியே போறாரு. அவருக்கு தேவை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பதவி. அதுக்கு யாரை எதிர்க்கணும்? அதுக்கு திமுக எதிர்க்கணும். எனவே திமுக போட்டது நடக்கும். இதெல்லாமா மக்களுக்கு புரியாது. எதையாவது செய்யும் போது அப்ளை மைண்ட், இஷ்யூ ஆழமா பாருங்க, அதை பத்தி சம்பந்தப்பட்டவங்களோட பேசுங்க. உங்க கூட இருக்கிறவங்களுக்கே எல்லாம் தெரியும் அப்படிலாம் நினைக்காதீங்க.
கொஞ்சம் தாண்டி பேசுங்க. முதல்ல இப்படி பேசுறீங்க, அப்புறம் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார்னு ஒரு அறிக்கை விட்டீங்க. அதுக்கப்புறம் இப்ப இத்தனை இதெல்லாம் ஒரு நாடகம் அப்படின்றீங்க. இதனால என்ன நீங்க சாதிக்க போறீங்க? சரி, தமிழக அரசு கேஸுக்கு போகுது, இது நாடகம், விட்டுறலாமா? இப்ப நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க, கேஸ் போடுவீங்களா போட மாட்டீங்களா? போடுவீங்கல்ல, அப்ப அதுக்கு பேரு டிராமாவா? இப்ப ஏற்கனவே 10 மசோதாக்களை வந்துட்டு நீதிமன்றமே ஆமோதிச்சு ஏற்றுக்கிட்டு நடைமுறைப்படுத்தலாம்னு சொல்லிச்ச, அது டிராமாவாது. அதுக்கு மட்டும் இப்படி வரவேற்பு சொல்றீங்க நீங்க? தமாஷா இருக்குது உங்களை நினைச்சா. நீங்க ஹீரோ நடிகர், அரசியல்ல காமெடி பீஸ். இப்படி எல்லாம் ஆவாதீங்க, ஆழ்ந்து சிந்திங்க. ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒவ்வொரு மாநில அரசும் ஒரு விடயத்திலையும் மூச்சு பிடிக்க வேண்டியது இருக்குதுங்க. அதை உணருங்க. அதை உணராம இது டிராமா, அவங்க இவங்க சேர்த்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க, யூகேஜி மாதிரி எல்கேஜி மாதிரி இப்படி எல்லாம் சொல்லிட்டு நீங்க வாட்டுக்கு வீட்டுல போய் படுத்துக்கலாம். அவள் தாண்டா இவரு அப்படி சொல்லிட்டு மக்களும் போய்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் உங்களுடைய முதல்வர் கனவுலாம் என்ன ஆவறது? எனவே எதையும் ஆழ்ந்து பார்த்து அறிக்கையில கையெழுத்திருக்க, அது முக்கியம். இந்த போராட்டத்தில் உச்சநீதிமன்றம் இந்நாட்டு மாணவர்களுடைய தலையெழுத்து எவ்வாறு நீட்டுத் தேர்வால் சிதைக்கப்படுகிறது என்பதனை ஆய்ந்து அருமையான ஒரு வழிகாட்டுதல் தீர்ப்பை அளிக்க வேண்டும், அளிக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.